ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்று பார்ப்பது பன் தோசை. இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் 10 நிமிடத்தில் நாம் இந்த மாவை ரெடி பண்ணி விடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் மொபைல் ஆப். இந்த ஆப் இப்போது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது. இந்த ஆப்பை பயன்படுத்தி நமக்கு தேவையான மளிகை பொருட்களை நாம் வாங்கிக் கொள்ளலாம். பன் தோசைக்கு தேவையான பொருட்கள்: 2 கப் ரவை, சிறிதளவு கொத்தமல்லி இலை, நாம் அதை பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பச்சை மிளகாய், அதையும் நாம் பொடிதாக நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். 2 பெரிய வெங்காயம், அதை நாம் நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு தேவையான அளவு உப்பு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கை தோல் நீக்கிய பிறகு நாம் சிறிது சிறிதாக நறுக்கி 1 கப் அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். 3/4 கப் தயிர், இப்போது நாம் மிக்ஸி ஜாரில் உருளைக்கிழங்கை சேர்த்து உருளைக்கிழங்கை நன்றாக அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். உருளைக்கிழங்கை நன்றாக அரைத்த பிறகு அதில் 2 கப் ரவையை சேர்த்து கொள்ள வேண்டும். அதில் தயிர் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நன்றாக அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது அந்த அரைத்த மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றி அதில் மல்லி இலை, தக்காளி, வெங்காயம், உப்பு சேர்த்து கொள்ள வேண்டும். உப்பு சேர்த்து பச்சை மிளகாயும் சேர்க்க வேண்டும். சேர்த்து நன்றாக கலக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாவு கட்டியான தோசை மாவு பதத்திற்கு இருக்க வேண்டும். இதை நாம் 10 நிமிடம் ஊற வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது நாம் ஒரு கல்லை பற்ற வைத்து கல் நன்றாக சூடேறிய பிறகு இந்த மாவை நாம் கல்லில் ஊற்ற வேண்டும். இந்த மாவு தோசை கொஞ்சம் மொந்துனாக தான் இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் சுட்டு எடுத்தால் நமக்கு தேவையான பன் தோசை ரெடி.